டாக்டர் ராதா எங்க? எனக்கு எல்லாம் தெரியும் கணேஷ். நீ கல்யாணமான ஒண்ணு தெரிஞ்சதும் பாவம் கதி கலங்கி போயிட்டா. ஆமாப்பா, நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்காம ஊருக்கு போயிட்டாங்க. என்ன ஊருக்கு போயிட்டாளா? ஆமா கணேஷ், அவ டெல்லிக்கு போயிட்டா. அங்கதான் அவ அம்மா இருக்காங்களாம். அடுத்து நீ என்ன செய்ய போற? போலீஸ்ல சரண்டர் ஆக போற. என்னப்பா எப்படி சொல்ற? ஆமா டாக்டர், எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எத்தனை நாளைக்கு தான் போலீஸ் ஏமாத்துறது? அப்படி ஏமாத்துறது தவறுன்னு என் மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹலோ, யார் வேணும்? எஸ், டிடெக்டிவ் ராஜ்குமார் பேசுறேன். 1 minute. டிடெக்டிவ் ராஜ்குமார். ஹலோ சார், நான் கணேஷ் பேசுறேன். நான் இங்க இருக்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தொழிலே தானே. அது இருக்கட்டும், உங்களுக்கு கணேஷ்னு ஒரு போலி பேர் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாட்? என்ன சார் சொல்றீங்க? கணேஷ்ங்கிறது என் உண்மையான பேர் இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு, உங்க உண்மையான பேர் என்ன, உங்க உத்தியோகம் என்ன, எல்லா விவரத்தையும் நேர்ல சொல்றேன். அப்படியா சார்? முதல்ல அதை சொல்லுங்க சார். நோ, இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயங்கள். அதுக்காகத்தான் ஸ்வீட்டி, பியூட்டி, நாட்டிக்கெல்லாம் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஃபீஸ்? ஒரே ஒரு பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி தான். நோ, நான் ஏன் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டேங்கிறத நீங்க நேர்ல வரும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஓகே, உடனே வரேன். டாக்டர், நீங்க எங்க இருங்க, நாங்க ராஜ்குமார் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். சரி. ஆமா. ஏப்பா, இத மொத்தமா அவருக்கே தரப்போறியா? எனக்கு ஒரு தம்மா துண்டு. வர ராஜ்குமார் நமக்கு உதவக்கூடிய சில தகவல்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அது இவரை நமக்கு சொல்லிடக்கூடாதுன்னு அந்த ஜார்ஜ் தான் இவரை கொலை பண்ணிருக்கணும். அசோக், இங்க இருக்கிறது எதையும் தொடாத. நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வா.